அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய ஆத்மோபதேசம் பிரபஞ்சத்தின் பார்வையில் ஒரு அருமையான தலைப்பு. இது அருமையான ஒரு சத்தியம். உங்களுடைய வாழ்க்கையில தேவையற்ற பயத்திலிருந்து நிரந்தரமான விடுதலை அடைவதற்கான ஒரு சத்தியம் இது. உங்க வாழ்க்கையில ஆரோக்கியம் சார்ந்தோ, தொழில் சார்ந்தோ, உறவுகள் சார்ந்தோ ஏற்படக்கூடிய உச்சகட்ட பயம் எப்பொழுது ஏற்படுகின்றது என்றால், உங்களால ஹேண்டில் பண்ண முடியாத சூழ்நிலைக்கு எடுத்துச் செல்லும் போது உண்மையிலேயே மிகப்பெரிய பயம் உருவாகின்றது. ஹேண்டில் பண்ண முடியாது என்கின்ற புரிதல் வருவதற்கு சில நிமிடங்களோ சில நாட்களுக்கு முன்பே அதீதமான பயம் உருவாகின்றது. மூச்சடைகிற மாதிரி சில விஷயங்கள் இலக்க நேரிடும் போது, சில விஷயங்கள் நினைச்சது நடக்காத போது, ஃபெயிலியர் ஆகும் போது, அதை நோக்கி நகரும் போது உச்சக்கட்ட பயம் உருவாகின்றது. ஒரு மனிதனுக்கு இதற்கான தீர்வு கிடைச்சா மிகப்பெரிய விடுதலையா இருக்கும். என் வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்ட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். இது நடக்கவும் செய்யும். எப்படி ஒரு சிறிய குழந்தை தன்னுடைய தாயும் தந்தையும் எமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு பயமில்லாமல் விளையாடி கொண்டிருக்கின்றது. இது வந்தாலும் என்னோட அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க, என்னை பாதுகாப்பா வச்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கவசம் போல குழந்தை உணரும். அதே போல்தான் உங்களை படைத்த கடவுள் சக்தி என்கின்ற இறை சக்தி என்கின்ற பிரபஞ்சம் மூன்றும் ஒன்றே. பிரபஞ்ச சக்தி உங்களை ஒவ்வொரு க்ஷணமும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. பிரபஞ்ச சக்தியின் முழு விழிப்புணர்வில் தான் நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை புரிந்து கொண்டால் தேவையற்ற பயமோ, தனிமைத்துவமோ, தனிமையோ இவை அனைத்தையும் நாம் கடக்க முடியும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உயர்ந்த சத்தியங்கள் மிகவும் அவசியம். நம்ம தானா பிறக்கல, நம்மள ஒரு சக்தி தான் பிறக்க வைக்குது. உங்களை, மனிதனை, உயிரினங்களை, பூமியை, அனைத்தையும் படைத்தது நிச்சயமாக ஒரு உயர்ந்த சக்தி கொண்ட ஒரு புத்திசாலித்தனம். உச்சகட்ட சக்தியும் புத்தியும் இது இரண்டும் சேர்ந்ததுதான் இறை சக்தி. அதுல இருந்து தான் நம்ம பிறந்திருக்கோம். அந்த சக்தி தான் படைச்சிருக்கு. இப்ப நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் அது நடத்துகின்றது என்பதுதான் உண்மை. ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு குழந்தையா இருக்கும் போது எப்படி தந்தையும் தாயும் இருக்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு பயமில்லாமல் இருந்தோமோ, அதே போல்
நம்மை படைத்த இயற்கை சக்தி நமக்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது என்கின்ற தெளிவும் புரிதலும் இருந்து வாழ்க்கையை வழிநடத்த ஆரம்பிச்சோம்னா, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அனுபவிக்கின்ற தொடர்ந்த பிரச்சனையோ தொடர்ந்து நீடிக்காது. வெகு சில நிமிடங்களிலோ இல்லை சில நாட்களிலோ நீங்கள் அதிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவீர்கள். இந்த நம்பிக்கை வேணும். ஒரு மனிதனுக்கு முதல் விஷயம் இந்த மன தைரியம் வேணும்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை இது. எந்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தைரியத்தன்மை அது இருந்தா தான் நீங்க சமாளிக்க முடியும். இந்த தைரியத்தன்மை சிறிதளவு குறைந்தாலும் கூட மிகப்பெரிய ஒரு அழுத்தம் உள்ளுக்குள் உருவாகின்றது. அது படுகின்ற பாடு உண்மையிலேயே வேதனை தான். அது இந்த மனதைரியம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும்? நல்லா புரிஞ்சுங்க. வெறுமனே புத்திசாலித்தனத்தை வைத்து உங்களால் எல்லா சூழ்நிலையும் ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த தைரியத்தன்மை நம்மளை விட உயர்ந்த சக்தி ஒன்று இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையோடு இருந்தால் மட்டும்தான் நிரந்தரமான தைரியத்தன்மை உருவாகின்றது. நீங்க நல்லா பார்த்துங்க. இந்த புத்திசாலித்தனமா இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையே இல்லாதவர்களோட சொல்றேன் நான். அவங்க கூட பாருங்க, இக்கட்டான ஒரு சூழ்நிலை சிக்கும் போது அவருக்கு ஏதோ ஒரு நண்பர்களோ உறவினர்களோ யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் பலமா நின்னாங்கன்னா பெரிய ஃபீல் பண்ணுவாங்க பாருங்க உள்ளுக்குள்ள. ஆஹா, மனதைரியம் கிரியேட் ஆகும். அப்போ ஒருத்தரை சார்ந்துதான் இதுவும் நடக்குது. மனிதனை நம்பி இருக்கும் போதே உள்ளுக்குள் ஒரு மனதைரியம் ஒரு ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா, நம்மை படைத்த இறை சக்தி மீது நம்பிக்கை வைத்தால் எந்த அளவுக்கு மனதைரியம் உள்ளுக்குள் உருவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக மனதைரியம் உள்ளுக்குள் உருவாகின்றது. கொஞ்சம் சில பேருக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு பண பிரச்சனையோ ஒரு ஆரோக்கியம் பிரச்சனையோ எந்த ஒரு பிரச்சனை எடுத்தாலும் இறைசக்தி இருக்கின்றது, என்னை பார்த்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கை வைத்து இருப்பதினால் முதலில் ஏற்படுவது உள்ளுக்குள் இருக்கின்ற அனுபவம். எடுத்தோடனே நம்பிக்கை வச்சா டக்குன்னு நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே மாயாவா அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகி மெட்டீரியலைசேஷன் நடக்காது. அதை சில பேர் கொஸ்டின் பண்ணிட்டு இருப்பாங்க. அது எப்படி நான் வேண்டறேன், நான் நம்பிக்கை வைக்கிறேன், அப்படியே சரி பண்ண சொல்லுங்க பார்ப்பலாம். இதெல்லாம் குறை சொல்றது, இதெல்லாம் வேலைக்காகாத சப்ஜெக்ட். நான் என்ன சொல்ல வர நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பிரபஞ்சத்தின் மீது நம்ம வைக்கின்ற நம்பிக்கையினால் முதலில் உள்ளுக்குள் உருவாகுது மன தைரியம், உற்சாக சக்தி, தன்னம்பிக்கை. மனதால் ஏற்படுகின்ற உணர்ச்சி கொந்தளிப்புகளிலிருந்து விடுதலை அடைகின்றது. உள்ளுக்குள் தைரியத்தன்மை உதிக்கின்றது. இதிலிருந்துதான் நீங்கள் சரியாக அந்த பிரச்சனை என்கின்ற பார்வையிலிருந்து விலகி பிரச்சனையிலிருந்து ஒரு சூழ்நிலை என்கின்ற பார்வைக்கு திரும்புவீர்கள். சாதாரணமாக உள்ளுக்குள்ள ஃபீல் ஆகும், I can able to handle it. I can able to handle this situation. Before, ஐயோ இது எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியலையே, என்னால இது முடியுமான்னு தெரியலையே, உள்ளுக்குள்ள அப்படியே லோட் ஆகுது. சோ அந்த கடவுள் சக்தி பிரபஞ்ச சக்தி மீது வைக்கின்ற நம்பிக்கை உள்ளுக்குள் மிகப்பெரிய ஒரு தைரியத்தன்மை உருவாக்கி உங்களை பலவீனமாக இருந்த உங்களுடைய ஸ்திரத்தன்மையை பலமாக மாற்றுகின்றது.
மிகப்பெரிய விஷயம் தெரியுமா? உள்ளுக்குள்ள ரிலாக்ஸேஷன். இந்த பயத்தாலும் மனதோடைய உணர்ச்சியோட கொந்தளிப்பாலும் ஏற்படுகின்ற உள்ளுக்குள் ஏற்படுகின்ற அந்த தாக்கம் விடுதலை அடைவதுதான் ஒரு மனிதனை எதிர்பார்ப்பதும் கூட. இதை பயன்படுத்தி பார்த்தாதான் தெரியும். பிரபஞ்சத்துடைய பார்வையில ஒண்ணுமே இல்லை. எப்படி உங்களுடைய சிறிய குழந்தை சின்ன சின்ன விஷயத்துல ஒரு பொம்மை உடைந்தாலோ ஏதோ ஒரு விஷயங்கள் குழந்தைக்கு ஏதோ நடந்துன்னா அழுவ ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு பெரிய பாதிப்பு உருவாக்காது, பார்த்துருப்பீங்க. இவ்வளவுதானே, இன்னொரு பொம்மை வாங்கி கொடுத்துட்டா போச்சு, உங்களுக்கு சாதாரணமா தெரியும். ஆனா குழந்தைக்கு அது பெரிய பிரச்சனை. வாழ்க்கை உலகம் அது. இதே போலதான் கடவுள் சக்திக்கும் இருக்கின்றது. உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே பிரபஞ்ச சக்திக்கு வேற ஒண்ணுமே இல்லை. நான் கதையை சொல்லவில்லை, சத்தியத்தை சொல்கின்றேன். நிச்சயமாக உங்களை அந்த பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமான முடிவுக்கு, நிரந்தரமான விடுதலை நோக்கி நகர்த்தியே தீரும். இதை பயன்படுத்தினால் எம்மை படைத்த இறைசக்தி இந்த துக்கத்திலிருந்து, இந்த கவலையிலிருந்து, இந்த நோய்களிலிருந்து எம்மை நிரந்தரமாக விடுதலை செய்யும் என்று நான் நம்புகின்றேன். சொன்ன அடுத்த கணமே சிறிதளவாவது உங்களுக்குள் துக்கத்தின் தன்மை குறைந்தே தீரும். செஞ்சு பாருங்க. சிறிதளவு குறைஞ்சாவே அது வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இறைசக்தி உங்க வாழ்க்கையில வெறுமனே பிரச்சனையை மட்டும் உருவாக்குதுன்னு நினைச்சிடாதீங்க, தீர்வையும் வச்சிருக்கு. மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தரமான தீர்வுகள் உடனடியாக உண்டு. அதை நாம் பயன்படுத்துவதுதான் தேவை. என் வாழ்க்கையில் நான் இதை பிரயோகம் செய்தது. பிரபஞ்ச சக்தியின் பார்வையில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பவை யாவும் பெரிய தாக்கத்தை உருவாக்குவதில்லை. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்களும் நிறைய தீர்வு நோக்கி யோசிச்சிருப்பீங்க. இதை கொஞ்சம் பிரயோகம் பண்ணி பாருங்க. ஒரு கடுமையான நோயோ இல்லை தொழில் பிரச்சனையோ அல்லது உறவுகள் சார்ந்த பிரச்சனையோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாத அளவுக்கு போகும். இதை ஜஸ்ட் ஞாபகப்படுத்தி எம்மை படைத்த இயற்கை சக்தி, பிரபஞ்ச சக்தி இதை சரி செய்துவிடும். இதை பார்த்துக் கொள்ளும். இதை உணர்ந்து சொல்லுங்கள். எம்மை உருவாக்கிய கடவுள் சக்தி, எம்மை உருவாக்கிய அதீத புத்திசாலித்தனம் கொண்ட பேரானந்த சக்தி இந்த பிரச்சனையை நிரந்தரமாக விடுதலை நோக்கி எடுத்துச் செல்லும். நன்கு ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இதை சொல்வதினால் முதலில் நடப்பது உங்களுடைய மனம் சார்ந்த, உணர்ச்சி முடிச்சுகள் சார்ந்த குழப்பத்தையும் வலிவேதனையும் நிச்சயமாக முதலில் விடுதலை செய்கின்றது. இது விடுதலை ஆன உடனே உங்களுக்குள்ள உற்சாக சக்தியும் புத்திசாலித்தனமும் அதிகரித்து அந்த பிரச்சனையை நீங்கள் சுலபமாக அணுகத் துவங்குவீர்கள். அதற்கு நிரந்தரமான தீர்வை நோக்கி நீங்கள் நகர்வீர்கள். அதை துக்கமில்லாது பலத்தோடு அணுகுவீர்கள். பிறகு அதற்கான பதிலையும் கண்டுபிடித்து
அதை சரி செய்யவும் செய்வீர்கள். நீங்க தான் செய்வீங்க. அதான் தெளிவாவே சொல்லிடுறேன். தானா நடக்காது. எல்லாமே நீங்க தான் செய்யணும். இதை பயன்படுத்துவதினால், இந்த வாசகத்தை இதை நாம் பிரயோகம் செய்வதினால் நமக்குள் என்ன நடக்கின்றது? இதுதான் உண்மை. என்னுடைய ஆத்ம உபதேசத்தில் மிக முக்கியமான உபதேசமாக நான் இதை கருதுகின்றேன். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு பிரச்சனை நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க மனசு தடுமாறும், மனம் குழப்பத்திற்கு செல்லும். நிச்சயமா சரியாக சிந்திப்பது சாதாரண விஷயம் அல்ல. முழு கவனத்தை செலுத்துவதும் சாதாரண விஷயம் அல்ல. உள்ளுக்குள்ள அதீதமான பயமும் அதீதமான பேராசையும் பொங்கும் போது எங்க போய் நீங்க கவனத்தை செலுத்துறது? வேக வேகமா அவசர அவசரமா வேக வேகமா தப்பு தப்பா முடிவு எடுத்துட்டு கடவுளை கும்பிட்டோம், குலதெய்வத்தை கும்பிட்டோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, கடவுளை மேலேயே பழி போடுவோம். முதலில் இந்த வழிபாடும் கடவுளை நோக்கி வழிபடுவதும் பிரபஞ்சத்தை வழிபடுவதற்கான ஒரே காரணத்தை புரிந்து கொண்டால் இறைவனை நாம் வணங்குவோம், நன்றி செலுத்துவோம், பக்தி செலுத்துவோம். இதை வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். சொன்ன அடுத்த கணம் உங்கள் மனம் இது மிக பெரும் வாழ்க்கையில் பிரச்சனை என்று உருவாக்கிய மலை போல் இருக்கின்ற சிறிய பிரச்சனை உடைந்து சிறிதளவாக கண்முன் தெரியும். நிச்சயமாக இது நடக்கும். அதற்கு பிறகு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்று நீங்களும் சொல்வீர்கள். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கு. அந்த தீர்வை நோக்கி நீங்கள் மனதையும் விழிப்புணர்வையும் உங்களுடைய முடிவையும் செலுத்துவதற்கான வழி இல்லாமல் இருக்கின்றது. அதை நோக்கி நகர்வதற்கு இந்த சத்தியம் மிகவும் பெரிய ஒரு உதவியாக இருக்கின்றது. எப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சிறிதளவாக முதலில் தெரிகின்றதோ அப்பொழுதுதான் நீங்கள் சரியாக சிந்திக்க முடியும். அதை நினைச்சாவே லோட் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு நிரந்தரமான தீர்வு கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை. என்ன கிடைக்கும்? புலம்புதல் தான் அதிகமாகும். புலம்பிக்கிட்டு இருப்போம். புலம்புற நேரத்தை விட்டுட்டு அதுக்கு தீர்வை நோக்கி கண்டுபிடிக்கிற பார்த்தா அது கண்டுபிடிக்க மாட்டோம். ஏன்னா லோடு. எல்லாரும் நிறைய அறிவுரை அட்வைஸ் பண்ணுவாங்க. பிரச்சனையே சொல்லாதப்பா, அதுக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுப்பாங்க. அவனாலதான் முடியலையே, நினைச்சாவே சுமையா இருக்கு. மனச்சுமையை இறக்கி வைக்காமல் தீர்வை நோக்கி நகர இயலாது. எல்லா பிரச்சனைக்கு காரணம் மனச்சுமையே. ஆரோக்கியம் சார்ந்து, நோயை சார்ந்த மனச்சுமை, தொழிலை சார்ந்த மனச்சுமை, உறவுகள் சார்ந்த மனச்சுமை. நினைச்சாவே சுமையா தான் நிச்சயமா யோசிக்க முடியாது. முதல் விஷயம் இந்த மனச்சுமையிலிருந்து வெளியே வரணும். இந்த மனச்சுமையிலிருந்து வர மிகப்பெரிய ஒரு வழி எம்மை படைத்த பிரபஞ்ச சக்தி. பிரபஞ்ச சக்தியின் பார்வையில் இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த பிரச்சனை பிரபஞ்ச சக்தி பார்த்துக் கொள்ளும். இதிலிருந்து எம்மை விடுதலை செய்யும். ஒரு 3 முறை சொல்லுங்க. உள்ளுக்குள்ள ஃபர்ஸ்ட் இந்த பாரம் குறையும், புது உத்வேகம் பிறக்கும். இந்த புது உத்வேகத்திலிருந்து யோசிக்க சிந்திக்க துவங்குவீர்கள். சில நிமிடங்களுக்கு முன்பு உருவாக்கிய மனமும்
உருவாக்கிய மிகப்பெரிய பலு என்கின்ற லோடு சுமை சில நொடிகளுக்கு பிறகு சிறிதாக தெரிய துவங்கும். வாழ்க்கையை வாழ்வதற்கு இதை நோக்கி நகருங்கள். பிரபஞ்சத்தின் பார்வையில் அனைத்தும் சாத்தியமே. பிரபஞ்சத்தின் பார்வையில் வாழ்க்கை வாழ்வதற்கேதான். பிரபஞ்சத்தின் பார்வையில் வாழ்க்கை ஆனந்தமயமானது. இதை உணருங்கள். இப்பிறவி எடுத்த வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்வோம். நடக்கின்ற எல்லா சூழ்நிலையும் சாதாரண சூழ்நிலைகளே. அந்த பார்வையில் வாழ்க்கையை வாழ்ந்து ஆனந்தமாக வாழுங்கள். இதை நோக்கி நகருங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கு. நன்றி. மீண்டும் சந்திக்கின்றேன்.